பணத்தை மாற்றி அனுப்பிவிட்டீர்களா? கவலை வேண்டாம், இதோ வந்தது நல்ல ஐடியா. இந்தியாவின் வளர்ச்சியில் முக்கிய இடம் வகித்து வருவதில் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், இதுல பல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்கிறது. இந்த நிலையில கடந்த சில ஆண்டுகளாக செல்போன் மூலம் UPI மூலம் பணம் செலுத்தும் வசதி இந்தியாவில் அதிகரித்து வருகிறது. ஒரு பெட்டி கடையை தொடங்கி பெரிய பெரிய கடைகள்ல வணிக நிறுவனங்கள், பெரிய பெரிய மால்கள் என அனைத்து இடங்களிலும் UPI வசதி இருப்பதால யாரும் இப்போது கையில பணம் எடுத்து செல்வதில்லை. போன் இருந்தால் போதும் என்ற நிலைக்கு நாம் வந்துள்ளோம். ஆனால் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் எளிமைப்படுத்தி தந்தாலும் இதில் ஒரு சில பிரச்சனைகளும் இருப்பதை இங்கு பதிவு செய்ய வேண்டும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமென்றால், நம் நண்பருக்கு பணம் அனுப்ப வேண்டும். ஆனால் அவருக்கு அனுப்புவதற்கு பதிலாக ஒரு வேகத்தில் தவறுதலாக வேறொரு நபருக்கு பணம் அனுப்பிவிடுவோம். ஆனால் இதில் கொடுமை என்னவென்றால், இந்த பணத்தை திரும்ப பெறுவது மிகவும் கடினமாகும். ஒருவேளை நாம் தவறுதலாக பணம் அனுப்பிய நபர் மீண்டும் பணம் அனுப்பினால் ஓகே, இல்லை என்றால் இந்த பணம் அபேஸ்தான் ஆகிவிடும். தவறுதலாக வேறொரு நபருக்கு பணம் அனுப்புவதால் ஏற்படும் சிக்கல்கள் குறித்து இந்திய தேசிய கொடுப்பனவு நிறுவனம், அதாவது NPCI, சமீபத்தில் அதற்கான வழியை தெரிவித்துள்ளது. இந்த வழியின் மூலம் நம் பணத்தை திரும்ப மீட்டெடுத்து விடலாம் என்கிறார்கள். இதன் வழிமுறைகள் என்ன என்பது குறித்து X வலைத்தளத்தில் மிக அழகாக ஒருவர் விளக்கம் அளித்துள்ளார். இந்த வீடியோ நிச்சயம் பயனுள்ளதாக அமையும் என்றே சொல்லலாம். UPI வழியாக பணம் அனுப்பும் போது நாம் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையோடும் செயல்பட வேண்டும். ஒருவேளை தவறுதலாக பணம் அனுப்பும் பட்சத்தில் அதனை திரும்ப பெற தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மிகவும் எளிதாக விளக்கும் வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சமீபத்தில் ஜிபேல அவருடைய நண்பருக்கு ஒரு 24,000 ரூபாய் பணம் அனுப்பியிருக்கிறாரு. ஆனால் தெரியாம ஒரு நம்பர் மாற்றி போட்டுறதுனால வேற ஒருத்தவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து போய் சேர்ந்துச்சு. இவருக்கு என்ன பண்ணுறது தெரியல. உடனே எனக்கு கால் பண்ணாரு. அது என்னப்பா ப்ரொசீஜர் அப்படி சொல்லி கேட்டாரு. அதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். ஒருவேளை அந்த மாதிரி நீங்களும் ஜிபே அனுப்பும்போது வேற யாருக்காவது தெரியாம ஒரு நம்பர் மாற்றி போட்டு வேற யாருக்காவது அந்த பணம் போயிடுச்சு அப்படின்னா அது எப்படி ரெக்கவர் பண்றது தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். npci.org.in அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்டுக்குள்ள போங்க. அங்கே போனீங்க அப்படின்னா UPI கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஒரு காலம் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு கீழே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இன்கரண்ட்லி அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காலம் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா 24 மணி நேரத்துக்குள்ளார அவங்க வெரிஃபை பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பர்கள்.